இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் கட்சி வாரியாக பெற்ற வாக்குகள். முன்பு சில வீடியோகளில் நம்ம கூட்டணி சார்பாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாகவே என்ன பார்க்க போகிறோம்னா கட்சி சார்பாக ஒவ்வொரு கட்சி சார்பாக அவங்க இன்ன வேட்பாளர் அடிப்படையில் அந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அந்த தரவுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க இருப்பது 2021 சட்டமன்ற தேர்தல் கட்சி வாரியாக பெற்ற வாக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 1,74,30,179 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக 37.70% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலமைச்சராக இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். 1,74,30,179 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து அவங்க போட்டியிட்ட இடத்துல அதிகமான இடத்துல போட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்த ஓட்டு நம்பர் தான் இது. வாக்காளர்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 1,74,30,179 ஓட்டு பதிவாகிருக்கு. அவங்களுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. 37.70% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க போட்டியிட்டது பார்த்திங்கன்னா 188 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 133 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 188 சட்டமன்ற தொகுதியினுடைய டோட்டலு தான் 1,74,30,179. 188 போட்டிக்கிட்டு 133 வெற்றி பெற்றிருக்காங்க. 133 சட்டமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சி சார்பாக பார்க்கணுன்னா 19,76,527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 19,76,527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.27% ஓட்டு வாங்கி அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அவங்க அந்த லைனில் வரதில் ரெண்டாவது பார்க்கணுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக 19,76,527 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.27%. இவங்க பார்க்கணுன்னா 25 இடத்துல போட்டிக்கிட்டு இருக்காங்க. 25 இடத்துல போட்டிக்கிட்டு 18 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 18 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி. மூன்றாவது நம்ம பார்க்க இருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 5,04,537 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.69% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6 இடத்துல போட்டிக்கிட்டு இருக்காங்க. மூன்றாவது நம்ம பார்க்கணுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா டோட்டலாக 5,04,537 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.9% ஓட்டு வாங்கி அவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 6 இடத்துல போட்டிக்கிட்டு 2 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடத்துல போட்டியிட்ட அந்த நம்பர் ஆஃப் அடிப்படையில் தான் 5,04,537 ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். அடுத்த நம்ம பார்க்கிருப்பது நான்காவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 4,57,763 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.99% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6 இடத்துல போட்டியிட்டு 4 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 4,57,763 ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது பார்க்கணுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கணுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3,90,819 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.85% ஓட்டு வாங்கி அவங்க 6 இடத்துல போட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 இடத்துல மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம டோட்டலாக பார்க்குற எல்லா வாக்காளருடைய அந்த டேட்டா ஃபுல்லாகவே அவங்க போட்டியிட்ட எத்தனை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாங்களோ அந்த ஓட்டு அடிப்படையில் தான் அந்த டோட்டல் வாக்காளர்கள் நம்ம பார்க்குறோம். 3,90,819 வாக்காளர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 6 இடத்துல போட்டிக்கிட்டு 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது ஆறாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. அவங்க வாங்கிய டோட்டல் ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 2,22,263 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.48% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3 இடத்துல போட்டிட்டு 1 இடத்துல கூட அவங்க வெற்றி பெறலை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 3 இடத்துல போட்டிக்கிட்டு 1 இடத்துல கூட வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலை தான். மொத்தம் நம்ம டோட்டலாகவே பார்க்கணுன்னா எல்லா ஓட்டும், அதாவது திமுக கூட்டணி சார்பாக அவங்க பெற்ற டோட்டல் ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 2,09,82,088 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.38% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 234 தொகுதியில் போட்டிட்டு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக
2021 போட்டியிட்ட இந்த கூட்டணி வந்து 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு 159 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம முழு டேட்டாவும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.